மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்கார பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏதாவது மிதுன ராசியோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையாகவே இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க ஒரு 2 வருடமாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் இருக்குது. மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாகவும் ராகு பயிற்சி மூலமாகவும் இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதையெல்லாமே எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடகிரகங்கள் மூலம் நீங்கள் அனைத்தையுமே பெற போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுறதை பண்ணிட்டு போங்க அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். மற்றவங்க நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடைசி கடன் வாங்கிட்டு வந்தாவது தானம் தர்மம் செய்யக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. மற்றவங்கள மாதிரி என்றைக்குமே தானம் தர்மம் பண்ணிட்டு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பழக்கம் என்றைக்குமே மிதுன ராசிக்கு சுத்தமாகவே கிடையாது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது. உங்களோட ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இதனால் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம நிலைமை இப்படியே இருக்குது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே ஆக மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க மனதளவில். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் வரப்போகுது. ஏன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் தலைக்கு மேலே அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போய் மிதுன ராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. ஐயோ 5 லட்ச ரூபா இருக்குதா, எப்போ நான் கடன் கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம் வரதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் வேலை கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது.
மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பெயர்ச்சியை நினச்சி தான். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அப்புறம் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப இதை பார்த்துட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளும் தான் உழைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ, இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம். ஏன்னா ஜாதகம் செட் ஆகிறது இல்லை, சுத்த ஜாதகமாக இருக்குது, செவ்வாய் ஜாதகமாக இருக்குது, அப்புறம் பரிகார செவ்வாயாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறதுனால வரணும் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியாக இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கணும், ஐடி ஜாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. இதனாலேயே மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே போயிட்டு இருக்கு. வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேது பெயர்ச்சி மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. விரைவில் உங்களை தானாகவே தேடி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காலகட்டத்தையும் பொருளாதாரத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழும். குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்குவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில், கும்பிடாத சாமியில் சாமி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் ஒரு வருடங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெற பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. காதலில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 2-3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா காதலில் நிறைய தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் ஓகே சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி நீங்கள் லவ் பண்ணும்போது வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டுக்குரிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு நீங்கள் காதலில் கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுக்கு வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை எல்லாமே உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் கடந்த 2.5 வருடமாகவே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் நண்பர்களே சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. உங்கள் சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் இது எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ளேயே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போனால் 5000-10,000 செலவாகுது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது மாதத்தில் ஒரு 10,000 வரை செலவு பண்ணிட்டு இருக்க சாமி. எப்படியா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிருச்சுனாவே போதும், எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு நிறைய மிதுனராசிக்காரங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போத்து நினச்சி நிறைய மாணவர் பயந்துட்டு இருப்பீங்க. நல்ல மதிப்பெண் வருமா வராதா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்.